கும்பராசி கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மிதுனம், துலாம், கும்பம் இது மூன்றுமே காற்று ராசியில் பிறக்கக்கூடியது. இப்போ காற்று ராசின்னு என்ன? முதன்மையான கேரக்டர். எல்லா விஷயத்துலையுமே இயற்கையாகவே இவங்களுக்கு அசால்ட்டாக கற்றுக்குவாங்க. ஞானத்தோட பிறந்தவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தோன்னே இவன் பண்ணுறான்டா. எந்த ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் இவன் மட்டும் வித்தியாசமான கேரக்டரில் இருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. இவங்க அப்பா அப்படி இல்லை, இவங்க அம்மா அப்படி இல்லை, என்னுடைய அக்கா தங்கச்சிகள் அந்த மாதிரி இல்லை. இந்த பையன் மட்டும், இந்த பொண்ணு மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க. என்னங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா, இந்த கும்பத்தில் நிறையா கிரகம் இருக்குது. இல்லைன்னா அவங்க கும்ப லக்னமாக இருப்பாங்க, இல்லை இந்த கும்பராசியாக இருப்பாங்க. செவித்திறன் ரொம்ப அதிகம். காதில் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பண்ண முடியல, இது உன்னால் பண்ண முடியாது, இது உன்னால் செய்ய முடியாது, இந்த அளவுக்கு பணத்தை உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னாலுமே வெறி கொண்டு ஓடக்கூடிய கும்பராசி கும்பலக்னம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாய் பாசம் அதிகமுடையது, ட்ராவலில் ரொம்ப விருப்பமுடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போல் ரொம்பவே சுறுசுறுப்பு. ஒரு விஷயம் தனக்குன்னு ஒன்று பாசிட்டிவ் நடந்தால் மட்டும்தான் குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த பணத்தை பின்னாடி ரொம்ப அதிகமாக ஓடுறது, புத்திசாலித்தனம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானத்திலையும் 11ஆம் இடமான கர்மஸ்தானத்திலேயே பிறந்த நீங்கள் இந்த 11ஆம் அதிபதியாக இருக்கிறனால சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே பிறந்த ஜாதகராக இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலுமே அப்படியே படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நம்ம கிளியராக சொல்லிடுவோம், இது எப்படி முன்னுக்கு வந்துருங்க. 10 பேர் இல்லைங்க, 20 பேர் தள்ளி விட்டாலும் இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னா இந்த கும்பத்தில் நிறையா கிரகங்கள் இருக்கும். அதுவே உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் வாழ்க்கையில் ஒரு நாள் கிடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி எல்லாரும் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் மற்றவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படுறது இல்லை, ஆனால் இன்றைக்கி பொறாமப்பட்டுருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைகள். கம்பேரிசன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இன்றைக்கி கம்பேரிசனே வாழ்க்கையாக இருக்குது மேடம். எங்கே போனாலும் உன்னோட அண்ணன் நல்லா இருக்கா, உன்னோட தம்பி நல்லா இருக்கா, உங்கள் அக்கா நல்லா இருக்காங்க, வீடு வாங்கிட்டாங்க, நீங்கள் ஏன் இன்னும் கார் வாங்கல அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் கேள்விகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சந்திரன் மேலே ராகு. இன்றைக்கி இந்த ஜென்ம ராகு பீரியட் என்ன, 2 கை 2 கட்டி போட்டுட்டு எல்லாரும் சப்பு அரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நாட்களும் இன்றைக்கி கஷ்டமாக நடத்துறீங்க. எல்லாமே காதல் இருக்கட்டும், திருமணம் இருக்கட்டும், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கட்டும். இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். தொழில் சார்ந்த பெரிய அடி அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்தவரை நிறைய ரீசன்ட் டைமில் நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம், ஒரு அகதி போல் இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இந்த கும்பத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு growth இல்லை மேடம். அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படியே இருக்கிற மாதிரி கவலையோட கஷ்டத்துலையோட இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க நல்லா இருக்காங்க, எனக்கு குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு. அப்போ குழந்தைங்க நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு, ஆனால் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டம் எனக்கானதான் எனக்கு தெரியும், நான் தாங்கிக்க. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கும்பம் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு விஷயங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது, தான் படுற கஷ்டத்தை வெளியே சொன்னால் தன்னுடைய குடும்பமும் சரி குழந்தையும் சரி எல்லாம் கஷ்டப்படும் அப்படின்னு என்ன வழி வந்தாலும் என்ன வேதனைகள் வந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்ப லக்னம். இன்னுமே சொல்லப்போனால் இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகம் அனைத்துமே இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்குது. 7ஆம் இடம் சொல்லவே தேவையில்லை. யாரெல்லாம் மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இந்த ஒரு 5 வருஷமாக என்ன நடந்ததுன்னு தெரியல. என்னோட மனைவி என்னை பிரிஞ்சுட்டாங்க, நடத்திட்டு இருக்கக்கூடிய தொழில் எங்கிட்டேருந்து பறிச்சுட்டாங்க, தனிமரமாக நிற்கிறேன், என்ன மேடம் பண்ணுறது? ஆல்ரெடி அவங்க கிட்ட கிளியர் கட்டாக நம்ம இண்டிகேட் பண்ணணும். நீங்கள் மனைவி கூட சேர்ந்து கூட்டாளி கூட சேர்ந்து தொழில் பண்ணுறது கம்மிங் டைம் பீரியடில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கவனமாக பண்ணுங்கள். அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரகங்கள் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. நம்ம முன்னே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் லக்னம் தான் நிர்வகிக்குது. நீங்கள் யார் என்ன மாதிரியான கேரக்டர் இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ராசி நிர்வகிக்குது. இருந்தாலும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, இதெல்லாம் நமக்கு ஃபேவரபிள், இதெல்லாம் நமக்கு ஃபேவரபிள் இல்லை, எந்த விஷயங்கள் எதுவரையும் போகலாம் எதுவரையும் போகக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நீங்கள் மறந்துடவே கூடாது. அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த நேரத்தில் அவர் தொழில் சார்ந்த பாதிப்புகள் பெரிய அடி விழுவாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக முன்னாடியே இண்டிகேட் பண்ணணும். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்கல, அசால்ட்டாக இருந்தார். கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாமே அப்படியே கிராஷ் ஆகி மனைவி தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவர் நிர்கதியாக நிற்கிறார். என்னோட குழந்தைங்க என்னை பார்த்தே ரொம்ப நாட்கள் ஆச்சு மேடம் அப்படின்னு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 20 நிமிஷம் விடாமல் பேசுகிறார். அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த கும்பத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏங்க மேடம் எங்களுக்கு மட்டும்தான் இது வருமா, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு வராதா? இப்போ பணக்காரங்க கும்பராசியில் பிறந்த அவங்களுடைய லக்னம் என்ன, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, அங்கே என்ன கிரகம் இன்னைக்கு நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்தவரை நிச்சயமாக பலன்கள் மாறும். அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு
இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசியாக பிறந்து இந்த கும்பத்தில் ராகு இருந்து வச்சுக்கோங்க, ராகு மேலே ராகு போகும், தொழிலில் இன்னைக்கு கொடி கட்டி பறப்பாங்க. அப்போ எல்லா விஷயத்துக்குமே அங்கே என்ன கிரகம் இருக்குது, எதன் மூலியமாக பாதிப்புகள், எப்போ பாதிப்புகள், எந்தெந்த விஷயங்கள் நம்ம எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு காத்துட்ருக்கு, எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவான டைமு, இதெல்லாம் நமக்கு முன்னுக்கு வர டைம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நடக்கக்கூடிய தசா புத்தி லக்னம் லக்னாதிபதியோடைய பலன்களை பொறுத்த வரையும் நிறைய பிரச்சனைகள் வருது கும்பம். ஆனால் சில பேர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறாங்க, சில பேர் சமாளிக்க முடியாமல் ஓடுறாங்க, திணறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? நீங்களும் கும்பராசி தான், அவங்களும் கும்பராசி தான். ஆனால் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற லக்னத்தை குறித்து லக்னாதிபதியை குறித்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். அதனால தான் இங்கே வந்து ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஒருத்தவங்க பல கோடி வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பல மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொறுப்பேற்றுட்டு நிறைய பணத்தை வந்து விடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் அதிகமாகவே இருக்காங்க. இன்றைக்கி வந்து புன்னகை மட்டுமே தான் வெளியே காமிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இணைவு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். இந்த 2ஆம் இடத்துல இப்படி ஒரு தலை சிறந்த கிரகம் இருக்கிறது ஒரு தலை சிறந்த யோகம். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி ராசிக்கு 2லேயும் லக்னத்துக்கு 2லேயும் வந்தால் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. அப்போ இந்த நேரத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? ஈகோ கௌரவத்தினால நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்துச்சு, அதை எல்லாத்தையுமே நான் விட்டு தள்ளிட்டேன். யாரை வேண்டான்னு சொன்னமோ அவங்க காலிலேயே இன்னைக்கு போய் விழுகிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. என்னால் விழுகிறதுக்கு விருப்பம் இல்லை மேடம், நான் தனியாக மறுபடியும் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த தொழில் சார்ந்த பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் குறையுமா? தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வருமா? என்னோட பையன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? எஸ், நிச்சயமாக. இந்த நேரத்தில் சனி சுக்கிரனுடைய இணைவு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் இங்கே 9ஆம் அதிபதி ஆகிறப்ப 2வது திருமணத்துக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு திருமணம் கடுமையான ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இனி அதெல்லாமே மாறப்போகுமா? 2வது திருமணமாவது நல்ல ஒரு சுமூகமான திருமண வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போக முடியுமா? காதலிச்சுட்டு இருக்கோம். பெற்றோர் சமாதானம் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறப்ப அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய மன போராட்டங்கள் அப்படிங்கிறது உங்கள் ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக போயிட்டுருக்கு. வாழ்நாளில் ஒரு விஷயம் அமைதியாக நடந்ததா சரித்திரமே இல்லை இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மழை போல் தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அமைதியான போராட்டமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு, ஒரு பதில் அப்படிங்கிறது சனி சுக்கிரனுடைய இணைவால் வரும். நிறைய பொருளாதாரம் சார்ந்து இஎம்ஐ, அதாவது என்ன பிரச்சனைகள் இருக்காலும் இஎம்ஐ பிரச்சனைகள், எனக்கு ரொம்பவே கடன் பிரச்சனைகள் மன சுமைகளை அள்ளி கொடுக்குது. அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் இதே போல் காம்பினேஷன் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடன் சுமைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். புதிய கடன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கக்கூடாது. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்தவரையும் பலன்கள் நிச்சயமாக மாறப்படும். ஆனால் இந்த கோச்சாரம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கடனை வாங்கக்கூடாது. கடனை வாங்கினா இந்த நேரத்தில் அவசரப்பட்டு கடன் வாங்கினீங்களும் கட்ட முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ கடன் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. அதே போல் குடும்பத்தில் என்னுடைய மதிப்பு என்னுடைய கௌரவம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டே இருக்குது மேடம், நான் நிறைய சம்பாரித்து போட்டிருக்கேன், அந்த நேரத்துலலாம் எதுவுமே பேசவே இல்லை. இன்றைக்கி என்னால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தானே பணத்தை இழந்தீங்க, நீங்கள் தானே அங்கே போனீங்க, நீங்கள் தானே இங்கே போனீங்க, நீங்கள் தானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இன்றைக்கி உங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் எதுவும் இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மன உளைச்சல்கள் இன்றைக்கி உங்களுடைய சம்சாரத்து வழியிலேருந்து வீட்டுக்கார வழியிலேருந்து நிறைய உங்கள் காதில் கேட்டுட்ருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக தொழில் சார்ந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கும் இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ என்னதான் விஷயங்கள் நம்ம தனித்துவமாக சொன்னாலுமே இந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களோட பிறந்த கால ஜாதகம் இது எல்லாத்துக்குமே பெர்மிட் பண்ணுதா? நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதா? தொழிலுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லுங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.